மாஸ்டர் பிளான் போட்டு சண்முகத்தை தூக்கிய நிலா சோழன் நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம நடேசன் கிட்ட இந்த உயில் இருக்கா இல்லையா? ஒருவேளை இந்த உயிலை யார் வச்சிட்ருப்பாங்க? இந்த கஸ்தூரியா இல்லை இந்த சண்முகமா? அப்படின்ற பல குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இந்த நடேசன் என்ன பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு இந்த வீட்டை உடைக்கிறதுக்காக இந்த பூட்டை உடைச்சி நம்ம எப்படியாவது இந்த உயில் உள்ளே இருக்கான்னு பார்க்குறதும், இன்னொரு பக்கம் பார்த்தினாக்க இந்த நடேசன் கோவப்பட்டு அவங்க தங்கச்சியை மண்டையை உடைக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. நம்ம சேரன் பார்த்தினா எப்படியோ அந்த இடத்துல காப்பாற்றி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி நடந்தால் நான் உங்களை இந்த சைடு பார்த்தாலே கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த கஸ்தூரியும் அங்கேருந்து போயிருப்பாங்க. சரி என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிலாவுக்கும் சோழனுக்கும் போயிட்டுருக்கு. சரி ஒரு பக்கம் இந்த பல்லவனும் பாண்டியனை வச்சு நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம பல்லவனையும் பாண்டியனையும் பார்த்தினாக்கா மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தினாக்கா ஒரு மாஸ்கை போட வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தினாக்கா எல்லாமே கவர் அவங்க தான்ற மாதிரி எதுவும் தெரியக்கூடாத அளவுக்கு பார்த்தினா கவர் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம பல்லவனும் பாண்டியனும் பார்த்தினாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ அந்த சண்முகம் நடந்து வர்ற வழியில் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சந்தில் வச்சு, இப்போ உன் வீட்டு பத்திரத்தெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ ஏக்கரா சொத்து இருக்குது, பணம் இருக்கா, அது இருக்கான்னு சொல்லி எல்லாமே பேசுவாங்க. அதில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்லவனும் பாண்டியனும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே பார்த்தீங்கன்னா அந்த உயில் எங்கே இருக்குது, என்ன வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அது எங்கே வச்சு நீங்கள் மறைச்சி வச்சிட்ருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம சண்முகத்துக்கு பல டவுட்டுகள் பார்த்தீங்கன்னா வருது. என்னடா டவுட்டிங்க நீங்கள் பணத்தை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா வீட்டு பத்திரத்தை பற்றியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் கேட்குறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீனாக்கா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, இப்போ நீ சொல்ல போகிற இல்லை கத்தி எடுத்து உனக்கு குத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பல்லவன் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம நிலாவும் சோழனும் ஒரு பக்கம் பார்த்தீனாக்கா இவங்கள என்ன பண்ணி வச்சுருப்பாங்கனாக்கா இந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி அனுப்பி அந்த இடத்துல இவங்களே காப்பாற்றுற மாதிரியும் ஒரு ட்ராமா போட போகிறாங்க. இது தெரியாமல் இந்த இடத்துல இந்த நடேசங்கிட்டையும் அந்த பத்திரமும் கிடையாது, எங்ககிட்டையும் கிடையாது, அதை எங்கேயோ தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு. அதிலெல்லாம் கேட்டுட்டு உடனே இந்த பத்திரம் வேறு யாருக்கு இல்லைலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் அது கஸ்தூரி கிட்டே என் தங்கச்சிக்கிட்ட தான் இருக்குது, நான் வகையில் வேணால் சொல்லி கொடுக்க சொல்கிறேன், என்னை விட்டுருங்கடா, என்னை உயிரோட விட்டுருன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் உடனே அவங்க ரெண்டு பேரை பார்த்தினாக்கா இந்த பல்லவனும் பாண்டியனும் நம்ம நிலாவும் சோழனும் அடித்து விரட்டுற மாதிரி அடித்து விரட்டுறாங்க. இப்போ எல்லா உண்மையும் பார்த்தினாக்கா வாங்கிட்டு பிறகு கடைசியில் யார் பேர் அப்போ உங்களை அடிக்கிறதுக்கு என்னாச்சு ஏதாச்சு யார் இப்படி பண்ணதுன்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ உண்மையில் தான்டா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உயிரை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.